அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய நான் கூட குணங்கள் இருக்க வேண்டும். இவள் ஆகி என்று பேர் எடுக்காமல் இவள் அல்லவோ பேர் எடுத்து இறந்த வீட்டுக்கு பொழுத வீட்டுக்கு பெருமை தேடி கொடுப்பவள் தான் பெண். அப்படி இருக்கும் பொழுது நான் யார்? இது எந்த நாடு? இதுதான் சத்தியபுரிய நாடு என்று சொல்வார்கள். இந்த சத்தியபுரிய நாட்டை ஆளக்கூடிய சத்தியசில மன்னருக்கும் சத்தியாவதிக்கும் மகளாக பிறந்து முத்தழகி என்ற சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். எனக்கோ 2 அண்ணன்கள். தத்துவன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய மூத்தண்ணன், உத்தமன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய சின்னண்ணன். நான் சின்னஞ்சிறிய வயதா இருக்கும் பொழுது அயல்நாடு சென்று விட்டாராம். இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. சென்று தாய் தந்தையை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்னதாக என்னுடைய மூத்தண்ணன் இருக்கிறார் பார்த்தியா, என்னுடைய அண்ணனை சந்திக்க வேண்டும். அதுக்கு முன்னதாக காவலனை சந்திக்க வேண்டும். என்னோட காவலா வணக்கம். வணக்கடா, நல்லா இருக்கியா? நீ இருக்க வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லையம்மா. அப்படியா? சரி சரி, அண்ணன் எனக்காக வழி மேல விழுவித்து காத்து கொண்டிருப்பா. போகலாமா? அண்ணனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எங்க போவோம்? எங்க போவோம்? 6 படை முருகனை வணங்கிட்டு தான் அண்ணனை போய் பார்ப்போம். ஆமாமா சொல்றேன். ஆமாமா போய்தான் ஆகணும். பழனி மலையோரம் பொடியா போலாம்
பெற்ற தெய்வத்தை வணங்கி ஆமா. எங்க அண்ணனை சந்திப்பதை வழக்கு